பக்கம் செல்லுங்க. அங்கு சென்று உங்கள் பெயர்களை பதிவு செய்து கொள்ளுங்கள். ஆரம்பமாகின்றது கேள்வி கணைகள். தோப்போடு செல்வி நித்யானந்தன் அவர்கள், இனிய வணக்கம். வாருங்கள். உற்சாகமான காலை வணக்கம் வாணி. காலை வணக்கம் அதிபர் அவர்களுக்கும் மற்றும் இணைந்திருக்கும் அன்பு உறவுகளுக்கு என் இனிய வணக்கம். இன்று கேள்விக்கணை வாரம் 643 இணைந்திருக்கிறீர்கள். அன்பான உறவுகளே, நீங்கள் வெல்வது யார் பகுதிக்கு சென்று உங்களது வலிமை சொல்லும் போல பொன்னான கரங்களை அமர்ந்து உங்களது பெயர்களை கொடுத்துக் கொள்ளுங்கள். பொற்கரங்களால் உங்கள் பெயர்களை இட்டு சொல்லுங்க. அறிவு கணிஞ்சம் கேள்வி கணையாள்கள் இருக்கு. சிவமணி, வாணி மோகன், ஜெயமலா, பத்மினி இணைந்திருக்கிறார்கள். தர்ஜினி இணைந்திருக்கிறார். அன்பான உறவுகளே, கேட்டுக்கொண்டிருக்கும் உறவுகள் உங்களது பெயர்களை கொடுத்து நீங்கள் கேள்விக்கணை நிகழ்வு நீங்க அதை எடுத்துட்டீங்களா? அண்ணாக்கா அதை எடுத்துட்டீங்களா? firstodia.net. ஹலோ, அவர் எடுத்தாருன்னா இது செய்யறதுக்கு எல்லாம் இருக்கும். அதான் அண்ணா அவர்களே வணக்கம். வாணி, எனக்கு ஒருக்கா திருப்பி சொல்லுங்க. எனக்கு சரி வருது இல்லை வாணி, செய்ய சரி வருது இல்லை. நான் சும்ல போய் செய்யறதா அல்லது கூகுள்ல போய் செய்யறதா? கூகுள்ல வாங்க. கூகுள்ல போய் செய்து பார்த்தேன், சரி வர இல்லையோ. firstodio.net என்று எழுதினீங்களா? ஓ எழுதினா ஒரு பேஜ் ஒன்று வரும் தானே, firstodio.net என்று பாருங்க, அதை அமர்த்துங்க. firstodio தொடர்ந்து அடிக்கணும், விடவழி விடாமல். ஆமாம், ஒன்றுக்கும் விடவழி விடாம அப்படியே firstodio.net திருப்பி சொல்லுங்க. பெரிய லெட்டரா சின்ன லெட்டர்ல எழுதுறதா? சின்ன லெட்டர்ல எழுதலாம். சின்ன லெட்டர்ல எழுதுறேன். FIRSTAUDIO டாட் போட்டு டிவி சென்டுங்க. அதை அமர்த்தவா? என்ன சொல்றீங்க? நான் டொச்சில சொல்றேன். ஃபர்ஸ்ட் டிவி சென்டு இதண்டு வருது, அதுல அமர்த்தவா? இல்ல, அதுல டிவி என்று வேற எல்லாம் அதுக்குள்ளே வேற அது போட்டோம் முதலாவதா. இப்ப செல்வியா கடை படம் இருக்கும் பாருங்க, நீங்க எடுத்திருந்தால் சரியா வந்தால். என்னன்றத சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் நம்பர் FIRSTAUDIO தொடர்ந்து அடிக்கிறேன். என்ன தொடர்ந்து அடிங்க. அப்படியே டாட் போட்டு NET.
ஓகே வந்துட்டு அப்படி அடிச்சா நீங்க அதுல இவன் நிகழ்ச்சி செய்யறா செய்யலாம் இப்பவே. இப்ப அங்கால நீங்க மிச்சத்தை சொல்லுங்க. அதுக்கு கீழே பாமுகம் நேரலைய அமர்த்துறதா? நேரில் இப்ப செல்வி அக்கா இருக்கிறாவா இதுல? நான் அமர்த்தல, பாமுகம் நேரலையே அமர்த்துறேன். ஓ அதுல அமர்த்துங்க. ஓகே. அன்மெல்டும் பண்ண சொல்லு. ஓ இந்த என்ன அல்மெட்டிங் பண்ண சொல்லுது. நான் நுட்ஸ் உங்களோட பேர் கேட்கிறேன். என்ன பேர்? பாஸ்வேர்டும் பேரும் கேட்குது. நீங்க கொடுக்கணும் நினைக்கிறேன் அப்படின்னா என்னுடைய இதை கொடுக்குறதா இல்ல நுட்ஸ் நான் வந்துதான் கேட்குது. பாப்போமா? ஓகே வரும் சரி பாக்கு. இல்ல அது சும்மா ஒண்ணுமே இல்ல, எல்லாரும் அது கேக்குறாங்க. இதுல சும்மா தான் வேற ஒண்ணும் ஒண்ணும் கேட்காது உங்கள்கிட்ட. எனக்கு அது சும்மா எல்லாருமே ஓகே போட்டு சுத்துது. பாக்குறாங்க. நான் அல்மெட்டிங் செய்தேன், சுத்துது. லண்டன் லண்டன் வானொலி, லண்டன் தமிழ் வானொலி ஒன்று, பாமுக நிகழ்ச்சிகள் ஒன்று வருகிறது. இல்ல நீங்க அதில் போத்தே இல்லை. நீ ஃபர்ஸ்ட் ஆடியோ டாட் அடிச்சாலே அது உங்களுக்கு அப்படி தானாவே இந்த பேஜ் தரப்படும். வெயிட் பண்ண சொல்லுது. நான் பார்க்கிறேன். நீங்க என்ன பண்ணாலே அது வந்து சேரும். அப்புறம் கீழே அந்த மோர் அண்ட் இருக்கு, அதை கிளிக் பண்ணா சரி. நீங்க ஆரம்பிங்க, நான் சுத்தி கொண்டு நிக்குது பாப்போம். சரி அப்படி என்றால் இது பதிவுல போகுது. வந்துட்டா பார்த்துக்கொள்ளுங்க. வந்துட்டா செல்வியக்கா வந்துட்டாவா? ஓ சரி சரி. இப்ப நீங்க அதே படத்துக்கு கீழே போனீங்கண்டா, ஓகே கீழே நாங்களும் இங்க வந்துட்டோமே. கடைசியில 3 டாட் வந்து இருக்கும். அதை நீங்க வேற ஏதாவது அமர்த்துறதுக்கு கடைசி மூலையில 3 டாட் நல்லா கீழே வலது பக்க மூலையில நல்லா கீழே போய் பாருங்க. கடைசியில 3 டாட் இருக்கும். பொறுங்க வரும். திருப்பி என்ன அமர்த்திதான் போயிட்டு வரும். MORE அண்ட் இருக்கு, மோ அண்டு. நீங்க ஆரம்பிங்க, நான் வரேன். திருப்பி சுத்தி இல்ல கீழே அப்படியே போனீங்க வந்தா சரி. கீழே அப்படியே போனீங்கன்னா படங்களோ வண்டு இருக்கும். கீழே 3 புள்ளி, அதுல அந்த மோ அண்டு இருக்கும், MORE, மோர். வண்டிலுக்கு பக்கத்துல இருக்குது. எதுக்கு பக்கத்துல? வண்டிலுக்கு பக்கத்துல. திருப்பி வண்டில இல்ல இருக்குது, ஷாப்பிங் அண்ட் இருக்குது. அதுக்கு பக்கத்துல 3 வண்டி இருக்கும் பாருங்க. 5ஆவதா, முதலாவதா வீடு படம் போட்டபடி கீழே ஹோம். ஓகே. ஆமா, அதுல எழுதி இருக்கு தானே, அடுத்த தலைமுறை நோக்கி என்று அந்த வசனம் இருக்கிறதுக்கு கீழுக்கு பாருங்க. இன்டர்நெட் பிரச்சனை சுத்தி கொண்டிருக்கின்றபடியா வந்துட்டுதா? இல்ல இல்ல சுத்தி கொண்டிருக்கு. நீங்க தோணுங்க, என்னால வெயிட் பண்ண கொண்டாரு. நான் வாரேன், நீங்க தோணுங்க. இனி சரோஜினி அக்கா, ஜெயா அக்கா, டேமிஸ் அக்கா, ஜெயமலர் இணைந்திருக்கிறீர்கள். மற்றவர்கள் வாணி வந்திருந்தார், சிவமணி இணைஞ்சிருந்தார். ரெண்டு பேர் இருக்கா? அத்மினி என்றதான் முதல் சொல்றேன். ஏன்னா அவர்களே இப்பொழுது சரியா வந்திருக்குதா?
நான் திருப்பி புதுசுல இருந்து செய்கிறேன். நான் எல்லாம் நீங்கள் இதனால முதல் வந்திருந்த அந்த பேஜே அதுக்கு கீழேயே பாருங்க. மோரண்டு குத்து 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 போட்டபடி ஒரு கருப்பு புள்ளி மாதிரி ஒன்றுல ரவுண்டுல இருக்கும். நீங்கள் முதல்ல எந்த படம் தெரிஞ்சு சொன்னீங்கள் தானே, அதுக்கு கீழேயே பாருங்க. நகுலவதி இணைஞ்சிருக்கிறார். நேரம் 10:47. சரி, நாங்கள் ஆரம்பிப்போம். ஒரு தரம் ஆமா, அனாக்கா பார்த்துட்டு சொல்லியிருக்க நீங்க ஆரம்பிங்க. ஓகே ஓகே. நீங்க ஒரு தரம் பாருங்க, அது இருக்கும் கீழே இருக்கும் மோண்டு, அதை கொஞ்சம் பாருங்க. ஓகே, மீண்டும் அன்பான இனிய காலை உற்சாகமான வணக்கத்துடன் கேள்விக்கணை வாரம் 643 இன்று நீங்கள் இணைந்திருக்கிறீர்கள். சமூக ஒருங்கி சபை ஒன்றிணைக்கும் ஆண்டு 2025 ஆசிரியர் மாண்பு போற்றும் மாதம் அக்டோபர் மாதம். இன்றைய தினம் 24ஆம் தேதி அக்டோபர் 2025. மீண்டும் அன்பான உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வளமை போல உங்களிடம் கேள்விகள் இருக்கின்றது. இறுதியான 4 கேள்விகளுக்கு 200 புள்ளிகள் வீதம் இருக்கின்றது. மகிதி 100 புள்ளிகள் வீதம். 10 செகண்ட் தான். விவேகமாக இணைந்து கொள்ளுங்கள். கேள்விகளில் ஏதாவது சந்தேகம் இருப்பின் நீங்கள் அறிய தரலாம். இப்பொழுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். உங்களுக்கான கேள்வி வருகின்றது. கேள்வி தெரியவே பன்ருட்டி இப்ப சிறப்பு ஏற்கனவே தந்த கேள்விகள் தான் ஞாபகப்படுத்தலுக்காக உங்களுக்கு வருகின்றது. இது சிறப்பு என்ன என்பது உங்களுக்கான முதலாவது கேள்வி. பன்ருட்டியின் சிறப்பு, அந்த இந்தியாவில் உள்ள அந்த இடத்தில் சிறப்பு பலாப்பழம். எட்டு பேரும் போட்டு இருக்கிறீங்க, மிக சிறப்பு. கோவில்பட்டி. ஜம்காலம், கடலை முட்டாய், பால்கோவா. கடலை முட்டாய் என்பது சரியானது. வேதாரண்யம். கருவாடு, உப்பு, செர்பியா. வேதாரண்யத்தில் உப்புக்கு பெயர் போன இடம். தர்மபுரி. இதில் 2 பதில்கள் இருக்கிறது. பிராக்கெட்டில் 2 இருப்பது கண்டால் நீங்கள் 2 பதில்கள் என்று ஊகித்துக் கொள்ளுங்கள். புலி, தர்பூசணி, நாய். புலியும் தர்பூசணியும் சரியானது. ஒருவர் நாய்க்கு போட்டு இருக்கிறீங்க. ஊட்டி. இதுவும் 2 போட்டிருந்தால் நீங்கள் கவனத்தில் எடுத்துக் கொள்ளுங்கள். உருளைக்கிழங்கு, தேயிலை, பட்டு. ஊட்டி மலை பகுதியை யோசித்து பார்த்தீங்கள் என்றால் என்னண்டு உருளைக்கிழங்கு, தேயிலை 2ம் சரியானது. இப்பொழுது நீங்கள் அதில் என்ன வருகிறது என்று பார்த்துக் கொள்ளுங்கள். கிளம்பியது. முறமுற பொறி பொறியாக
மொறு மொறு. இந்த செதில்களுக்கும் இப்படி நாங்க சொல்லுவோம். பொறி பொறியாக கிளம்பியது. என சென்றது புகை வண்டி. குப் குப் சர சர பர பர. வரையில பர பர. குப் குப் சர சர என்ற பாம்புதான் போறது. என்ற விழிகள். துரு துரு நங்கு நங்கண்டு வருமா மாறுபட்டு விட்டு இருக்கிற எழுத்துக்கள் பக் பக். இரண்டாவது இங்கன்னா அதில் கூனாவ மாறுபட்டு துரு துரு என்பது சரியானது. பெண்பால் வீரன் வீராங்கனை. பிரக்கெட்டை கவனித்துக் கொள்ளுங்கள். சரியானது. தவறண்டு போட்டு இருக்கிறீங்களப்பா வீராங்கனைக்கு. எழுத்துக்களை கவனமாக பார்த்தீங்களா புரியும். வீராங்கனை பிள்ளை தானே அது? சொல்லித்தான் தந்திருக்கிறேன். வீராங்கனை பிள்ளை அது. ஓ ஓ நீங்க கணைக்கு பதிலாக கணை போட்டுக்கிறீங்க. அது பிள்ளை தானே? பாக்குறேன் பாருங்க. தவறு. 3 சொல்லி போட்டு இருந்தா நீங்க 2 போட்டிருந்தீங்க. அது இப்ப தவறு. ஓகே ஓகே நான் பாக்குறேன். ஓகே 2 சொல்லிதான் சரி. எது? வீராங்கனையா 2 தானே வரும் 2 பாணி. சொல்லிதான் சரி. வீராங்கனையோ? ஆமா ஆமா ஆமா. பிரக்கெட்டுக்குள்ள என்ன போட்டிருந்தா? 2 சொல்லிதான் போட்டிருந்த நீங்க. 2 சொல்லியண்டா சரியானது தான். வீராங்கனை வீராங்கனை இல்ல. ஓகே. இல்ல இல்ல கணைன்றது சாரி ஃபார் தி டிஸ்டர்பன்ஸ். ஓகே சமயன் தமக்கை. பிரக்கெட்டை பாருங்க. அது சரியானது. எழுத்துக்கள் தவறுபட்டு மாறி வந்திருந்தா தயவு செய்து சொல்லுங்க. இல்ல இல்ல பரவாயில்ல பரவாயில்ல. நானும் கொஞ்சம் அவதியா செய்யறது தெரியல. கவனமா பார்த்து கொள்ளுங்க. ஜெயமலர், நேவி அக்கா, சரோஜினி அக்கா, ஜெயா நடேசன், சிவமணி, கலைவாணி, பத்மினி, நகுலவதி, ஜேசி. ஓகே வேகமாக போட்டீங்கள் என்றால் வரலாம். ஐக்கிய நாடுகள் சபை தினம் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? ஐக்கிய நாடுகள் சபை தினம் நேற்று, இன்றா, நாளைய தினமா? இன்றைய தினம்தான். இரண்டாவது சிந்தனைகள் தினம். இது எப்பொழுது கொண்டாடப்படுது? இது அடுத்த வாரம் தான். 27, 30, 29. 30ஆம் தேதி வருமா? இது நீங்கள் பொறுத்துங்கள். பிள்ளை ஒரு தோப்பு. பிள்ளை கட்டம் பிள்ளை தண்டற்காரனா. பிள்ளை ஒரு தோப்பு என்பது சரியானது. முதலாவது இதில் 2 பதிலில் சரியா வரும். பிரக்கெட்டுகள் 2 இருந்தால் தயவு செய்து கவனம் எடுத்துக் கொள்ளுங்க. யானைக்கு இல்லை. இதில் இரண்டாவதும் மூன்றாவதும் சரியானது. 2ம் பொருந்தும். 2ம் 3ம். ஞாயிற்றுக்கிழமை சென்றால்
இது உங்களுக்கு இலகுவாக இருக்கும். நாங்கள் அடிக்கடி இந்த சொல்லை பாவிப்போம். நைப்படாத பாடு. அனைவருக்கும் வாழ்த்துக்கள். 10 பேரும் சரியாக போட்டிருக்குது. கோழைகள் கூட கூட்டமாக கூடிவிட்டால் பலமாக பேசுவார்கள். இது இந்த நாட்டுக்குரியது. அரேபியா, ருமேனியா, ஜெர்மன். இது ருமேனியா. நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை நாமே முதற்கண் புரிந்து கொள்வது அவசியம். இது யாருடைய கூற்று? அன்னை தெரேசா, ஸ்ரீ சாரதா தேவி சாணக்கியர். அன்னை தெரேசா என்பது சரியானது. உலக இளம்பிள்ளை வாத நாள் எப்பொழுது கொண்டாடப்படுகின்றது? 24, 23, 25. 24. அநேகமாக தினங்கள் அதிகமாக வரும் பொழுது அதே நாள்தான், அதே இதைத்தான் நான் கூடுதலாக எடுப்பது. அதை கவனத்தில் கொண்டீர்கள் என்றால் பிரியோசனமாக இருக்கும். ஒன்று சிலதுகள் மாறி. இன்று உங்களுக்கு வரப்போறது லிபியா. ஆனா வேறொரு நாடு நான் எழுதி வச்சிருந்தேன், ஆனால் மாறி அழித்து விட்டபடியால் திருப்பி இரவு செய்திருந்தேன். பாருங்கள், லிபியா பற்றியதுதான். இது எந்த கண்டத்தில் உங்களுக்கு இருக்கிறது என்றதை நீங்கள் பாருங்கள். கிழக்கு, மேற்கு, வடக்கு ஆப்பிரிக்காவில் இருக்கிறது லிபியா. இதுல மிகப்பெரிய நாடு எது? ஆப்பிரிக்காவில மிகப்பெரிய நாடு அல்ஜீரியா, நைஜீரியா, கென்யா. பிரான்ஸ்ல இவர்கள் அதிகமாக இருப்பார்கள் என்றதை சிந்திச்சு பாருங்க. அல்ஜீரியா என்பது சரியானது. தர்ஜினி. இப்ப முதல் வந்திருந்தவர்கள் கீழே போட்டீர்கள். ஆப்பிரிக்காவில மிக சிறிய நாடு. இது பெரிய நாடு கேட்டேன், இப்பொழுது சிறிய நாடு. உகண்டா, சிசெல், மொசாம்பிக். கேள்வி ஒன்றே ஞாபகப்படுத்தி போட்டு ஓடி. சிசல்ஸ் என்பது சரியானது. 22வது. அளவாங்கு இது தமிழ் கடப்பாறை. இது எந்த மொழி? ஆங்கிலம், போர்த்துகீசம், டச்சு. அளவாங்கு கடப்பாறை போர்த்துகீச சொல். சன்னல் என்று சொல்லுவார்கள். காலதர் அல்லது சாளரம் என்பது அதற்குரிய தமிழ் சொல்லு. சன்னல், ஜன்னல் என்றும் சொல்லுவோம், ஆனால் தான் உச்சரிப்போம். போர்த்துகீசம், டச்சு. போர்த்துகீச சொல் தான் இதுவும். காலதர் என்ற சொல்லு நான் இப்பொழுதுதான் அதுகளை அறிந்து எனக்கு. சாளரம் என்பது தெரியும், இது தெரியல. குசினி அடுப்படி அல்லது அட்டில். குசினி இது எந்த மொழி? ஆங்கிலம், போர்த்துகீசம், டச்சு. குசினி என்பதும் போர்த்துகீச சொல். 25. மேஜை இதற்குரிய தமிழ் சொல் மிசை. மேசை என்று சொல்லுவோம். மிசை என்பது அதற்குரிய தமிழ். இதுவும் போர்த்துகீச சொல்லுதான். டச்சு சொல் பாங் என்று சொல்லுவோம்.
தட்டுவான் இதனுடைய வேர் சொல் தட்டு. இது சரி தவறு? சரியானது. ஒளித்தார். ஒளி என்பது வேர் சொல். அதுவும் சரியானதுதான். கண்டோம். கான். அது சரியான சொல்தான். தீவுகள் பொதுவாக எத்தனை வகைப்படும்? இப்ப சில இதுகள் நீங்கள் சிந்திச்சு பார்த்தீங்கள் என்றால் இதில் எத்தனை வகையாக நாங்கள் பேச்சு வழக்கில் சொல்லும் பொழுது சொல்லுவோம். 3 வகைப்படும். கடல் அதில் வருவது அது பொதுவாக இருக்கிறது. நிலத்தில் வருவது செயற்கையாக இயற்கையாக இருப்பது அது கடலோடு சம்பந்தப்பட்டது. இதுக்குத்தான் அப்படி சொல்வார்கள். ஜெயமலர் மீண்டும் தர்ஜினி வேகமாக போட்டு பாருங்கள். அப்ப உங்களுக்கு 30வது. இந்தோனேசியா இதனுடைய தலைநகரம். இப்பொழுது வரப்போறது உங்களுக்கு இது பற்றி இந்த நாடு பற்றிய கேள்விகள். இது ஏற்கனவே தந்தனோன்றது ஞாபகத்துக்கு வரவில்லை, தந்திருக்கிறேன். ஜகார்த்தா என்பது சரியானது. உலகில் உள்ள தீவுகளில் பெரிய தீவு எது? கிரீன்லாந்து என்பது சரியானது. அந்தமான் தீவு போட்டு இருக்கிறீங்கள். கிரீன்லாந்து தான் மிகப்பெரிய தீவு. அது இந்தோனேசியா அது பற்றிய கேள்வியில் தான் இது வருகிறது. அங்குதான் மாநிலங்கள் உங்களுக்கு உதவி. இந்த கேள்வியை நீங்கள் எத்தனையாவது இலக்கத்தை சிந்திச்சு பாருங்க. 33வது கேள்வி. மாநிலங்கள். முப்பத்தி 33 மாநிலங்கள் உள்ளது. சப்மிட் பண்ண முடியல. அந்த நாட்டினுடைய நாணயம் உருப்பியா, குவான்சா, லெக். உருப்பியா என்பது இந்தோனேசியா நாட்டினுடைய நாணயத்தின். அங்கு எத்தனை தீவுகள் இருக்கின்றன? 16,508, 17,508, 18,508. 508 சரியானது. முன் இலக்கத்தை மட்டும் கவனித்துக் கொள்ளுங்கள். 17,508 தீவு இருக்கிறது. அது எந்த நாட்டுடைய காலனித்துவ பிரதேசமாக இருந்தது? நெதர்லாந்து, போர்த்துகல், இங்கிலாந்து. நெதர்லாந்து நாட்டுக்குரிய காலனியா அது கொலோனியா தான் இருந்தது. அந்த நாட்டினுடைய அழைப்பு குறி 62, 63, 64. 0062 என்பது சரியானது. அதனுடைய இணைய குறி இந்தோனேஷியா. இண்டோ அதான் நினைச்சு பாருங்க. இண்டோ ஐடி ஐஎன்டி ஐஓ இண்டோ ஐடி என்பது சரியானது.
1990. ஓ, தேங்க்யூ. காஃபி ப்ளீஸ். காஃபி. 38வது ஐக்கிய அமெரிக்கா கண்டங்களுக்கு இடையிலான முதலாவது தந்தி தொடர்பு ஏற்பட்டது எப்பொழுது? 1861, 65, 1870. இது இன்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்வு. 1861 என்பது சரியானது. 1850 முதலாவது கால்பந்தாட்ட அணி, அது பாருங்க, இங்கிலீஷிலும் எழுதி இருக்கிறேன், ஷீஃபீல்டுண்டா அதில் போட்டு இருக்கிறேன், ஆரம்பிக்கப்பட்டது இந்த நாட்டில். இந்த நாட்டில் இதன் பெயரில் இடம் இருக்கின்றது, 6 ஏதோ இருக்கிறன்னு போட்டிருந்தார்கள். இங்கிலாந்து என்பது சரியானது. எனக்கு இது இந்த சரியான இது தெரியவில்லை. அதுல ஷெஃபீல்டு. நீங்கள் என்னன்னு சொல்லுவீங்க? ஷெஃபீல்டு. அது கிட்டவத்தான் அந்த டான் 6 இருக்கு, டன் டியூப்போ அந்த 6கள். எனக்கு அது ஞாபகம் இல்லை. சரி, ஓகே. அதுல இது பார்த்த பொழுது ஏதோ அதுல 2-3 இது இருந்தது, சரியில்லை, பார்ப்போம். ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது இதே இன்றைய நாளில்தான். இந்த ஆண்டு இது ஏற்கனவே உங்களுக்கு கன தடவை இந்த கேள்வி வந்திருந்தது, ஞாபகம் வச்சிருக்கிறீர்களா? 1945 என்பது சரியான. அடுத்து ஐக்கிய நாடு தலைமையகத்தின் அடிக்கல் நாட்டப்பட்டது எப்பொழுது? தலைமையகத்துக்கான அடிக்கல் 1945 ஆரம்பிக்கப்பட்டாலும் பிறகு தலைமையகமாக அமைப்பதற்கு இன்றைய தினத்தில்தான் 1949 தான் அடிக்கல் நாட்டப்பட்டது. இறுதியான கேள்வி, நேற்றே கவிதையில் யார் கவனிச்சீங்கள் என்று பார்ப்போம். ஓகே, வாணிமோகன், முருங்கை, அதுக்கு எந்த சொல்லில் இருந்து முருங்கை என்று வந்திருந்தது? முடி, துடி, அது புரி என்று வருமா? டீனா முன்னுக்கு வந்திருக்கிறது, புரி. அடிக்கல டீனா வந்திருக்கிறது, முடி, துடி, புரி. முருங்கைக்கானது முடி என்றது சரியானது. பார்ப்போம். ஓ, ஜெயமலா, ஓ, ஒரு நீங்களா? அப்பா, 2576 புள்ளிகளுடன் ஜெயமலர் அவர்கள் முதலாவதாக வந்திருக்கிறீர்கள். மிக மிக சிறப்பு. ஜெயா நடேசன் அவர்கள் 2454 புள்ளிகளை பெற்றிருக்கிறீர்கள். மிக சிறப்பு. சரோஜினி அக்கா, பலே, அப்படியோ, நீண்ட காலத்துக்கு பிறகு அவர் 2067 புள்ளிகளுக்கு வேகமாக வந்திருக்கிறார். சிவமணி அவர்கள் 2049 புள்ளிகள். நேவி சக்கா 2042 புள்ளிகள். நாலாவது இடத்துல ஜேசி மணிவண்ணன் இருக்கிறார். ஓ, மன்னிப்பு. சரோஜினி அக்கா 2067, ஜேசி மணிவண்ணன் 2064. ஆமா, வித்தியாசம் தான். ஓகே, சிவமணி அவர்கள் 2049, நேவி சக்கா 2042, தர்ஜினி 2028 புள்ளிகள், பத்மினி 1758, நகுலவதி அவர்கள் 1676 புள்ளிகள், வாணி 1544 புள்ளிகள். சிறப்பான வாழ்த்துக்கள் கலைவாணி மோகனுக்கும். என்ன நடந்த வாணி மோகனர்களுக்கு? அந்த நாட்டு கேள்விய இல்ல, கொஞ்சம் நான் போடவும் இல்ல. ஓகே, கஷ்டமா இருந்ததா? இல்ல, கஷ்டம் இல்ல. இல்ல இல்ல, சில இதுகளை நீங்க பொதுவா அந்த இதுகளுக்கு கேட்க கஷ்டம். இன்றைய நாளுக்குரிய இது அப்படியானது நாங்க மனதில் ஏற்றுல. இன்றைய கிழமை நான் போட்டது
அதுக்கு இல்ல போட்டுட்டு இதுக்கு போட்டது அதுக்காகத்தான் கனகாலத்து உங்களுக்கு நானும் ஆரம்ப தான். இதுலயே அப்படி சொல்லியிருந்தேன். வந்து 3 அது 4 கேள்வி நானும் அதே மாதிரி தான். எனக்கு கனகாலத்து டைம் முதல் ஒன்றுக்கு வந்துட்டு முதல் இல்ல அப்படி அதுல இருந்துட்டு பிறகு போடுறலண்டு இருந்து இப்ப திரும்ப அது வந்துட்டு தான் இருக்கும். அதுக்கு போட்டுட்டு இதுக்கு போட்டுறது. நானும் அப்படின்ட்டு அதான் 2 3 அப்படி செய்தேன். இந்த தெரிஞ்சு கொண்டு ஷெல்ஃபில் போட விட்டேன். தெரியும். ஷெல்ஃபில் ஐக்கிய நாடுகள் சபை இங்கிலாந்து இந்திய நாள் போட்டுட்டு தானே திரும்ப வடிவா மற்றதுக்கு தெரியும், மாத்திரம். தெரிஞ்சு கொண்டு போட விட்டேன் நான் அது. அனைவருக்கும் மற்றது நீங்க அந்த 2 விட தந்தீங்கல்ல சரியானது. அது ஆமா. ஒன்று சரியண்டா மார்க்ஸ் வருது இல்ல. 2ம் சரியண்டா தான் அதுல வருது. ஆ, நான் ஒன்று சரி 2க்கு போட்டேன். ஏதோ 2க்கு போட்டா ஒன்று சரி வரும் தானே. ஆனா ஆமா. எனக்கு அது நுள்ளன்னு தான் வந்து ஒன்றும் இல்ல. சரி வரும் தான் ஓ. வந்து. அது தெரியல. அதுல பார்க்க நீங்க பழையபடி விட்டாலும் பரவாயில்ல போல. அதுதான் அப்படி வரலண்டா இல்ல, எனக்கு வந்தது. ரெண்டுக்கும் நான் சரி எனக்கு போட்டது எனக்கு வந்தது. போன அதை முறை சரி பார்க்க வந்தது. முடியல நீங்க வாணி. போன முறை சரி அதுதான். வந்து இந்த முறை தான் அப்படி ஒன்றும் இல்லாம வந்தது. புண்டு ஆ, இல்லாம. ஜெயமலர் அண்டைக்கு சொன்னீங்க செண்டுக்கும் போட அப்படி வந்தா போலதான் போட்டு ஓ ஆனா மூணுக்கு அன்றைக்கு போட்டேன். வந்தது சரியா. அன்றைக்கு கூட அப்ப மார்க்ஸ் வந்தது. அப்ப நீங்கள் அந்த ரெண்டு 2ம் சரியண்டா ஓகே. ஆனா அன்றைக்கு 2ம் சரியா வந்தது. இன்றைக்கு ஒன்று சரி ஒன்று பிள்ளை. ஆனா அது ஒன்று பிள்ளைக்கு வரையில. முழுக்க சரி தான் வந்தது. ஓகே. எனக்கு 69% வந்தது. 29 கேள்விகளுக்கு ஆன்சர் பண்ணி இருக்கிறேன். 2 3க்கு டைம் அப் வந்துட்டுது. ஓகே, மிகச்சிறப்பு. எனக்கு சரி. 69 தானே வந்தது. என்னடா அப்ப முதலாவது என்னன்னு வந்து எனக்கு தெரியல. எனக்கு அதுல மேல இருந்தது. எனக்கு மேல இருந்தது 69 தான் வந்தது எனக்கு. 69% இருக்கு. 29 கேள்விதான் எனக்கு சரி அதுல போட்டிருக்கு. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். இந்த முருங்கை என்ற கேள்விக்கு 7 பேர் சரியாக போட்டு இருக்கிறீர்கள். நான் போட இல்ல, நான் பிள்ளையா போட்டேன். நான் போட்டுனா நான் முருங்கை இன்றைக்கு முறியன்னு தான் பேர் போட்டது யோசிச்சு போட்டு வழியா அது நான் நேற்று கவிதை கேட்கல உண்மையில. நான் 3 ஆண்டு யோசிச்சேன். நான் சும்மா லக்கடிப்பில சரி. போட்டேன் முரியன். மிகச்சிறப்பு. இப்பொழுது உங்களுக்கான கேள்விகளும் பதில்களும் வருகின்றது. அமைதியாக இருங்கள் தயவு செய்து. கேள்விக்கணை வாரம் 643க்கான கேள்விகளும் பதில்களும். பன்ருட்டி இதனுடைய சிறப்பு பிலாப்பழம். கோவில்பட்டி இதனுடைய சிறப்பு கடலை மிட்டாய். வேதாரண்யம் அங்கு சிறப்பானது உப்பு. தர்மபுரி சிறப்பானது புளி தர்பூசணி. ஊட்டி அதில் சிறப்பு உருளைக்கிழங்கு தேயிலை. பொறி பொறியாக கிளம்பியது என்பது சரியானது. குப் குப் என்று சென்றது புகைவண்டி. குப் குப்பென சென்றது புகைவண்டி. துரு துரு என்ற விழிகள். வீரன் பெண்பால் வீராங்கனை. தமையன் தமக்கை. ஐக்கிய நாடுகள் தினம் இன்றைய நாள் தான் 24ஆம் தேதி 10ஆம் மாசம். சிந்தனைகள் தினம் 30ஆம் தேதி 10ஆம் மாசம் வருகிறது. தகப்பன் ஒரு பாக்கு பிள்ளை ஒரு தொகுப்பு. ஞானிக்கு இல்லை இன்பமும் துன்பமும் நார் துரும்பு என்பதும் சரியானது. ஞாயிற்றுக்கிழமை சென்றால் நாய்படாத பாடு. கோழைகள் கூட்டமாக கூடிவிட்டால் பலமாக பேசுவார்கள். இது ருமேனியா நாட்டுக்குரிய பழமொழி. நம்முடன் வாழ்வோரை புரிந்து கொள்வதற்கு நம்மை நாமே முதற்கண் புரிந்து கொள்வது. இது அன்னை தெரேசா அவர்களுடைய கூற்று. உலக இளம்பிள்ளை வாத நாளும் இன்றைய நாள் தான் 24ஆம் தேதி. அடுத்து 25 லிபியா எங்குள்ளது? வடக்கு ஆப்பிரிக்காவில். ஆப்பிரிக்காவில் உள்ள மிகப்பெரிய நாடு அல்ஜீரியா. ஆப்பிரிக்காவின் மிக சிறிய நாடு சிசெல்ஸ். அளவாங்கு என்பது போர்த்துகீச சொல். ஜன்னல் இதுவும் போர்த்துகீச சொல். குசினி இதுவும் போர்த்துகீச சொல். மேஸ்ஜை என்பதும் போர்த்துகீச சொல்.
இந்த தமிழ் சொல்லை கவனம் எடுத்து வச்சுக் கொள்ளுங்கள், உதவும். தட்டுவான் என்பது, தட்டு என்பது அது வேர் சொல். ஒளிந்தான், ஒளி என்பது அதனுடைய வேர் சொல். கண்டோம், கான் என்பது வேர் சொல். தீவுகள் பொதுவாக எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். இந்தோனேசியாவின் தலைநகரம் ஜகார்த்தா. உலகில் உள்ள தீவுகளில் பெரியது கிரீன்லாந்து. இந்தோனேசியாவில் 33 மாநிலங்கள் உள்ளன. அந்த நாட்டு இந்தோனேசியாவின் நாணயம் வந்து உருப்பியா. இந்தோனேசியா வந்து 17,508 தீவுகளை கொண்டது. இந்தோனேசியா டச்சு காலனித்துவத்தை பிரதேசமாக அது முன்னர் இருந்தது. டச்சு அல்லது நெதர்லாந்து. இந்தோனேசியா நாட்டினுடைய அழைப்பு குறி வந்து 62. இணைய குறி வந்து ID. ஐக்கிய அமெரிக்கா கண்டங்களுக்கு இடையிலான முதலாவது தந்தி தொடர்பு வந்து 1861 ஏற்படுத்தப்பட்டது. இதே இன்றைய நாளில்தான். உலகின் முதலாவது காற்பந்தாட்ட அணி 1857 இங்கிலாந்தில் வந்து ஆரம்பிக்கப்பட்டது. ஐக்கிய நாடுகள் அமைப்பு ஆரம்பிக்கப்பட்டது 1945. இதன் நாட்டின் தலைமையகத்தின் ஐக்கிய நாடுகளின் தலைமையகத்தில் அடிக்கல் நாட்டு வந்து 1949 நாட்டப்பட்டது. முருங்கை என்பது முதி என்ற சொல்லிலிருந்து முருங்கை என்று வந்ததாக நான் அதை பார்த்திருந்தேன். அது இன்று இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகள் உங்கள் அனைவருக்கும் மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். நன்றி, நன்றி. இந்த தீவுகள் 3 வகைப்படும் என்று அது என்னென்னு தெரியுமா? கடல், நிலம், செயற்கை தீவு. இயற்கையான தீவுகள் வந்து கடல் என்று சொல்லுவார். கடல் அதுகளோட சம்பந்தப்பட்டது. சரியா? சரியா. இப்ப நாங்க சொல்லும் பொழுது இயற்கையாகவும் வரும், செயற்கையாகவும் கடல் தீவுகள் உருவாகுகிறது. ஆனால் அந்த கடல், நிலம், நிலத்தோட சம்பந்தப்பட்டதை வந்து இயற்கை தீவுகள் என்றுதான் அதை குறிப்பிடுவார்கள். மற்றது கடல்களில் வருவது, செயற்கையாகவும் கடல்களில் தீவுகள் அமைத்து வைத்திருப்பார்கள். ஓகே, இப்பொழுது உங்களுக்கான கேள்விகள். இன்று உங்களுக்கான கேள்விகள் கவனமாக உங்களுக்கு அந்த ஒரு உதவி தருவதற்கு. சரி, நான் கேள்வி வாரம் போட்டிருந்தேன். அதில் கேள்வி வாரம் அதில் 3ஆவதாக வந்த கேள்வி வந்து பிரான்ஸ் நாட்டில் 22ஆம் தேதி ஏற்பட்ட புயலின் பெயர் என்ன என்ற கேள்விக்கான பதில். நீங்கள் மற்றவர்கள் முயற்சி செய்து பார்க்கலாம். அவர்கள் சொல்லாத பட்சத்தில் நகுலபதி, பத்மினி, ஜெயாநடேசன், சரோஜினி அக்கா, நீங்கள் அவர்கள் சொல்லாத பட்சத்தில் நீங்கள் முயற்சிக்கலாம். 2 புள்ளிக்கான கேள்வி. முதல் 22ஆம் தேதி பிரான்சில் ஏற்பட்ட புயலின் பெயர் என்ன? இதனால் அப்போதையும் சொல்லியிருந்தேன் 1,00,000 வீடுகள் மின் தடை ஏற்பட்டு அவர்கள் இருந்தார்கள். முந்த நாள் அதன் பின்னர் 1000 ஊழியர்கள் அது திரும்பி வந்து செய்ததாக செய்தியில் வந்திருந்தது. ஓகே, இது நீங்கள் உங்களுக்கு மற்றவர்கள் சொல்லாத பட்சத்தில் தான் நீங்கள் சொல்ல வேண்டும். ஓகேயா? இப்பொழுது உங்களுக்கான ஒரே சொட்டில் யார் முயற்சிக்கிறீங்கள் என்று பார்ப்போம். சொல்லவா? யாரு? வாணி மோக முயற்சி செய்கிறேன், ட்ரை பண்றேன். ஓகே, மிஸ்ரல். மிஸ்ரல்.
விளங்கல மிஸ்ரல் சொல்லி போட சொன்னேன் நானா? மீனாவா ஓ நான் மிஸ் பெஞ்சமின் சொல்றேன். ஜெயமலர். ஜெயமலர் வாழ்த்துக்கள். பெஞ்சமின் என்பது வாழ்த்துக்கள். சிறப்பான பெஞ்சமினா பெஞ்சமின் சொல்லி நேற்று தான் நியூஸ்ல பார்த்தேன் நான். நான் நெதர்லாந்து நியூஸ்ல போனேன். பெஞ்சமின் பிராங்க்லினை தான் நெச்சு கொண்டு இல்ல பெஞ்சமின் சொல்ல எங்கட சமயத்திலே இருக்கு அந்த பெயர். எங்கட கிறிஸ்டியன் பேர் தான் பெஞ்சமின்ன்றது. வாழ்த்துக்கள். பெஞ்சமின் சரி, இப்ப 5 புள்ளி சரியா? யார் சொன்னாலும் தயவு செய்து கும்பல்ல கோவிந்தா போடாமல் எனக்கு கையை ஊத்தினாலும் சில பேர்த்த தெரிய சொல்லுங்க. வா எல்லாரையும் நேர்ல வர சொல்லுங்க அப்படின்னு. அதான் வீட்டுல இருங்க, அவ தேடினமாக்கும். சரி, ஒரு ஐரோப்பிய நாட்டிலிருந்து ஒரு 28 வயது படியனொன்று சைக்கிளில் பல நாடுகள் ஊடாக சென்று தாயகத்துக்கு சென்ற. உங்களுக்கான கேள்வி என்னவென்றால், அவர் எத்தனை நாடுகள் ஊடாக போனார், எந்தெந்த நாடுகள், அவருடைய பெயர். 10,000 கிலோமீட்டர் போனார். சரியா? எல்லா நாடுகளும் சொல்லலாம் இல்ல, நீங்கள் அப்படியே சரியாக சொன்னீங்கள் என்றால் நீங்கள் டக்காண்டு தேடி பார்த்துட்டு சொல்லலாம். முழுமையா பாக்கல. அங்க நல்லூர்ல போய் அவர் நின்றதான் பார்த்தது போஸ்ட்ல. சரி, சொல்ல முடிஞ்சீங்களா? நீங்கள் தேடுனீங்களா? நான் அடுத்த கேள்வியை தருகிறேன். யாராவது தேடுனாலும் பரவாயில்ல. ஓகே, ஓகே. நீங்கள் இப்ப அடுத்த கேள்வியை இந்த கேள்விக்கு பதில தேடினீங்கள் என்றால் அடுத்த கேள்விக்கு நீங்கள் முயற்சிக்கலாம். சரி, இது சிவதர்சினி அவர்களின் செவ்வாய்க்கிழமை கேள்வியில் வந்ததோட சேர்ந்து சம்பந்தப்பட்டது. சரியா? அடுத்தது, அதிக தங்கம் வைத்திருக்கும் நாடுகள். இப்ப அவர் அன்றைக்கு ஒரு நாடே உங்களுக்கு குறிப்பிட்டிருந்தார், ரஷ்யாவில் அதிகமாக இருக்கிறது. சரி, இப்ப உங்களுக்கான 5 நாடுகள் இந்த 2025 அவர்கள் செயற்கையாகவோ அவர்கள் தங்கத்தை தோண்டி வச்சிருக்கிறதோ என்ன வச்சிருந்தா செய்திருக்கிறார்களோ, தங்கத்தை பதுக்கி வச்சிருக்கிறார்களோ, என்ன வச்சிருந்தாலும் அந்த வரிசையில் இருக்கிற 2025 கடந்த வாரம் வந்த தகவலின்படி 5 நாடுகள். அவர் அது உங்களுக்கு நான் உதாரணத்துக்கு அவர் எடுத்து தந்தேன் என்னென்றால், அவர் செவ்வாய்க்கிழமை கேள்வியில் ரஷ்யா சொல்லியிருந்தார். அது சரியானது. அதுக்கு அதை ஒற்றிய மீதி நாளையும் சொல்லுங்கள். அது போல வெள்ளி கையில் இருப்பில் இருக்கும் நாடு அவர் பெரு சொல்லி இருந்தார். அதோட சம்பந்தப்பட்ட மிகுதி 5 நாடு. நீங்கள் தனித்தனியா 5ஐயும் சொல்லி 5 புள்ளிகளை எடுத்துக்கொள்ளலாம். ஒருவர் 5 புள்ளிக்கான கேள்வி சரியாக சொன்னீங்கள் என்றால் அதே கேள்விக்கு மற்ற கேள்வியில் நீங்கள் விட்டு கொடுக்க வேணும் இன்னும் ஒருவருக்கு. சரியா? இப்ப ஒருவர் சொல்லி இருந்தால் அந்த கேள்விக்கு நீங்கள் விட்டு கொடுக்கலாம். இப்ப உதாரணமாக இந்த கேள்விக்கு நீங்கள் ஒரு ஆள் ஜெயமலர் சொல்லி இருந்தால் ஜெயமலர் விட்டு கொடுத்து வாணி சொல்லலாம். வாணி அதை சொல்லி இருந்தால் அவர் விட்டு கொடுத்து சொல்லலாம். ஏனென்றால் சில பேருக்கு சொன்னாலும் விளங்காது, சொல்லியும் புரியாது. அதனால அவர்களுடைய பெயரை சொல்லி இருக்கிறேன். வணக்கம். வணக்கம் ராஜினி அல்போன்ஸ். ஓகே, நீங்கள் எதுக்கு வந்திருக்கிறீங்களா சொல்லி போட்டு நானும் அந்த சைக்கிளுக்கு பாக்குறேன். நான் அந்த தங்கத்துக்கு சொல்லி பாக்குறேன். சரியா சொல்லி பாக்குறேன். அமெரிக்கா. எதுக்கு சொல்றீங்க? தங்கம் வைத்திருக்க நாடுகள். தங்கம். ஓகே, தங்கம் வச்சிருக்க ஒரு ஆளுண்ட பெயரை சொல்லிப்படாதீங்க, சொல்லுங்க. அமெரிக்கா, இத்தாலி, பிரான்ஸ். இப்ப நான் ஒன்று உதாரணப்படுத்தி இருந்தேன் ராஜினி. ரஷ்யா சொல்லி இருந்தேன். நீங்கள் 4 சொன்னா சரியானதா? ஜெர்மனி. ஓகே ராஜினி, பொறுங்க. நான் பார்த்துட்டு அதுக்குள்ள சொல்லி போட்டு. ஓகே, உங்களுக்கு யார்? ராஜினி அல்போன்ஸ். ஓகே, சொல்லுங்க. தயவு செய்து ராஜினி அல்போன்ஸ் வாழ்த்துக்கள். நீங்கள் 4 தானே சொல்றது? சரி, விளங்கல. 4 தானே 5 கேட்டீங்க? இல்ல 5ன்னு ஒன்று உங்களுக்கு உதாரணத்துக்கு சொல்லி. சரி, தயவு செய்து மற்றவர்கள் மியூட் பண்ணி போட்டு இல்லைங்கோ. தயவு செய்து மற்றவர் சொன்னால் நீங்கள் மியூட் பண்ணுங்க.
பத்மினி நான் பத்மினி கமலான் தான். சொல்லுங்க, நீங்கள் முதல் எதுக்கு சொல்ல போறீங்க? வெள்ளிக்கு. வெள்ளிக்கு. ஓகே, மெக்சிகோ, சொல்லுங்க. சீனா, பெரு, ரஷ்யா. பெரு சொல்லி இருக்குந்தேன், அதை விடுங்க. 4 சொல்லுங்க. மெக்சிகோ, சீனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா. ஓகே. பொலிவியா. தமிழ்ல தானே முதல்ல சொல்லி இருந்தேன் 4 சொல்ல வேணுமெண்டு. 4 தான் சொன்னேன். இல்ல, பெருதான் நான் உதாரணப்படுத்தி சொல்லி இருந்தேன். நீங்கள் 4 சொன்னா சரி. சரி. மெக்சிகோ, சீனா, ரஷ்யா, ஆஸ்திரேலியா. நான் சரோஜினி அக்கா, நீங்கள் எதுக்கக்கா சொல்ல போறீங்க? நான் அந்த சில்வர் வெள்ளி உற்பத்தி நாடு ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சீனா, போலந்து, மெக்சிகோ. ஓகே, சரி. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும். மற்றவ ஒரு பதில் சொன்னா மற்றவ சொல்லக்கூடாதாக்குமா? ஆஸ்திரேலியா சொல்லியிருந்த இப்ப யார் நீங்கள் 5 இது சொல்லியிருந்தீங்கள் தானே? யார்? சரோஜினி அக்கா. வணக்கம். ஓம் வணக்கம். 5ல 4 சொல்லுங்க பாப்போம். 5ல நான் 1 சொல்லி இருந்தேன் தானே? அப்ப நீங்கள் 1 ஏதாவது எந்த இதை நீங்கள் எடுக்க போறீங்க இதுல? அங்க பார்க்காமல் என்ன பார்த்து சொல்லுங்க. நீங்கள் அதுக்குள்ள தேடாமல் என்ன பார்த்து சொல்லுங்க. ஏன்னா நான் உதாரணப்படுத்தி சொல்லியும் ஆஸ்திரேலியா, ரஷ்யா, சீனா, மெக்சிகோ 4 சொல்றேன். ஓகே, அப்ப போலந்த பட்டுறேன். ஓகே, இல்ல போலந்த சொல்றேன், மெக்சிகோவை பட்டுங்க. ஓகே, சரியா? ஓகே, நன்றி. அடுத்தவர். நான் அப்படி சொல்றேன்னுடா நீங்கள் யோசிச்சு பார்த்து போட்டு வந்தா சரி. அடுத்தவர் யார்? எதுக்கு சொல்ல போறீங்க? அந்த பொடியன்ற கேள்விக்கு பதில் சொன்னீங்க. 10 புள்ளிகளை சுமாராக எடுத்துக்கொள்ள முடியும். சொன்னா சொல்லக்கூடாது. சொல்லலாமா? சொன்னா மற்ற முதல் கேள்விக்கு எதுக்கு இப்ப சைக்கிளுக்கு சொல்லக்கூடாதான் சொல்லலாமா? நான் விளங்கல. இப்ப முதல் கேள்விக்கு சொல்லிட்டேன், இதுக்கு சொல்லலாமான்னு கேட்டேன். இல்ல. சரி, சொல்லாத பட்சத்தில் தான் நான் கூப்பிட்டா வாங்குவேன். சரி. நான் இப்போ எனக்கு லூனையில இருந்து கதைச்சாப்புல இந்த அவ சொல்லி கொண்டிருக்கேன். நான் சொன்னா அவ எந்தெந்த நாடு என்னட்ட கேட்டவன் நான் சொன்னா இப்படி சொல்லி கொண்டு வாங்குவோம். அப்படியாதான் எனக்கு தெரியும். அது சரி, ஓகே. நியூஸ்ல பார்த்தோம். மற்றது யார்? நேவிசக்கா முயற்சிக்க போறீங்களா? சிவமணி, நீங்கள் அந்த பெரியன்ற இதுக்கு 10 நாடுகள், அவர் 13 நானே சொல்லி போட்டேன், 13 நாடுகளுக்குள்ளால போயிருந்தார். சரி, உங்களுக்கு உதாரணப்படுத்தி வந்த அதை சொல்லுங்கள் பார்க்கலாம். அந்த 13 நாடு எதுக்குள்ளால போனாருன்னா இந்த 10 புள்ளி ஒருவருக்கு மட்டும் சான்ஸ். பாப்போம் யார் எடுக்கிறீங்களு. ஆனால் இப்ப சொன்னதில் அதிக தங்கம் வைத்திருக்கும் வெள்ளி வைத்திருக்கும் நாடுகளில் ஒரு சில நாடுகள் சரியாக வந்திருந்தாலும் 4 நாடும் சரியான இடத்துக்கு வரவில்லை. தங்கம் வச்சிருக்கிறதா வெள்ளி வச்சிருக்கிறதா? வெள்ளி இருக்கிறதும் கேட்டிருந்தேன், தங்கம் வச்சிருக்கிறதும் கேட்டிருந்தேன். உதாரணப்படுத்தித்தான் சொல்லி இருந்தேன். தங்கத்துக்கு ரஷ்யா முதலாவதாக கூடுதலாக வச்சிருக்கிறது. வெள்ளியில பெரு கூட வச்சிருக்கிறா. நீங்கள் 4 நாடு ஒன்றில் அதை சொல்லலாம் அல்லது இதை சொல்லலாம். முதல் சரியான விட வரைய இல்லையா இன்னும்? அதுதான் சொன்னேன். அப்ப நான் சொல்லி பாக்குறேன். இதுக்கு சொல்ல போறீங்களா? படியனுக்கு 10 புள்ளி எடுக்க போறீங்களோ? அதுக்கு நான் நாடு கொஞ்சம் எழுதி வச்சிருக்கிறேன். ஆனா சில நாடு வருது இல்லையா எனக்கு அதுக்குள்ள. சரி, சொல்லுங்க. அப்ப இதுல எதுக்கு சொல்ல போறீங்க? தங்கத்துக்கு சொல்லி பாக்குறேன். தங்கம். ஓகே, தங்கம்.
ரஷ்யா நீங்க சொன்னபடியா மிச்ச 4 நாடு. அமெரிக்கா, சீனா, சுவிஸ், ஜெர்மனி. பாருங்க, அமெரிக்கா, சீனா, சீனா, சுவிஸ், ஜெர்மனி. சுவிஸ், ஜெர்மனி. ஓகே, அடுத்தவர்கள் வேற யார் முயற்சி செய்ய போறீங்கள்? இந்த பொடியந்த இதையும் சொல்ல முடியாதே சொல்லுங்க, வாபஸ் பெற போறீங்களா சொல்லுங்க, நானே சொல்லி தர்றேன். இல்ல நாங்க சொல்றோம் நாட்டு, ஆனா இது தெரியாது. நீங்க சொல்ல வேண்டாம். அப்படியே நாங்க சும்மா சொன்னாங்களே சொல்றோம் சும்மா. விளங்கல ராஜினி சொல்லாட்டா, அவசரம் சொல்லாட்டி சொல்லுங்க. என்ன பிரான்ஸ்ல இருந்த பிரான்ஸ், ஜெர்மனி, ஆஸ்திரியா, மற்றது ஸ்லோவாக்கியா, ஓகே, ஹங்கேரி, செர்பியா, பல்கேரியா, ஓகே, துருக்கி, ஜோர்ஜியா, கஜகஸ்தான், மற்றது உஸ்பெகிஸ்தான், ஆப்கானிஸ்தான், இந்தியா. கடைசி இந்தியா கடைசியா அங்க வந்து சொல்லுங்க. யாழ்ப்பாணம், நல்லூர். இலங்கையை சொல்லுங்களேன் நாட்டு. இந்தியா, இலங்கை. நல்லூர் என்று சொன்னீங்கள் தானே? அப்ப நல்லூர் என்றால் அது இந்தியாவில இருக்கிற நல்லூர்ல நின்றாரா? இல்ல, இலங்கை நல்லூர். இலங்கை, யாழ்ப்பாணம் நல்லூர். வாழ்த்துக்கள். எனக்கு இதுல அந்த 5 நாடு தான் எனக்கு தெரியும். அந்த கடைசி அந்த கசகசுதான், அதுகள்லாம் கொஞ்சம் எழுத கஷ்டம். யாரு? ஜெயமல. சரி, அப்ப அந்த பெரியன்ற பெயர் என்னன்னு சொல்லுங்க. அப்ப நீங்க சொல்லுங்க. தெரியும், நம்ம பேரை கவனிக்கல. ஏதோ ஒரு பேர் தான் டக்குன்னு வருது இல்ல. சில ஆக்களை சொல்லுவார்கள், இவர்கள் இப்படியானவர்கள். தீபாவளிக்கோ என்னத்துக்கோ தீபாவளி என்று நடக்கிறதாக்கும் ஒரு. சரி சொல்லு. நானும் அந்த பேரை பார்த்துட்டு நினைச்சு நான் சூரன் இல்ல சூரன் வேற. சூரன் தான். சூரனோட பேர் அனிமா வைக்கிறல ஆக்களுக்கு. சூரன் போறதுக்காக சூரன் என்று நானும் அப்படித்தான் யோசிச்சேன். ஒரு வித்தியாசமான பேராயிருக்கு. நல்லூர்ல அப்படியே சைக்கிளோட எல்லாரோட நிக்கிறது எல்லாம் படம். நான் செய்தியில பார்த்தேன்னா 1000 இல்ல 10,000 கிலோமீட்டர் போயிருக்கிற பேர் எழுது இல்லைன்னா பேர் எழுதினா நாடுகள பேரு எழுத விட்டுட்டேன். சரி, மிக சிறப்பு. எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். இப்பொழுது பார்த்துக் கொள்ளுங்கள். இந்த வெள்ளி பொருங்க இனி சொல்ல இல்லாது. நான் பதில் சொல்றேன், சொன்ன பிறகு பார்த்துக் கொள்ளுங்கள். வெள்ளி அதிகமாக வைத்திருக்கும் நாடுகளில் முதல் பெரு, 2வது ரஷ்யா, 3வது சீனா, 4வது மெக்சிகோ, 5வது போலந்து, 5வது மெக்சிகோ, போலந்து, 3வது போலந்து இருக்கிறது. மன்னிப்பு, பொருங்க இல்ல. முதலாவது ரஷ்யா, அடுத்தது சீனா, போலந்து, மெக்சிகோ. சரியா? அதில் நீங்கள் ஆஸ்திரேலியா சொல்லி இருந்தீங்கள். போலந்து, மெக்சிகோவை விட்டு ஆஸ்திரேலியாவை நீங்கள் சரோஜினி அக்கா சொல்லாம விட்டிருந்தால் நீங்கள் 5 புள்ளிகளை பெற்றிருப்பீர்கள். ஆனபடியால் அது தவறானது ஒன்று. அடுத்தது தங்கம் பெற்றிருப்பதில் முதலாவது ரஷ்யா, 2வது ஆஸ்திரேலியா, 3வது கனடா, 4வது சீனா, 5வது ஆஸ்திரேலியா. இல்ல, முதல் ஆஸ்திரேலியா சொல்லிட்டீங்க. அது அமெரிக்கா. இல்ல, 2வது ஆஸ்திரேலியா சொன்னீங்க. ஆஸ்திரேலியா சொன்னவர் அது ஆஸ்திரேலியா இருக்கு. 5 மாறி சொல்லி இருக்கிறோம். பொருங்க பார். முதலாவது ரஷ்யா. இது தங்கம் வச்சிருக்கிறது ரஷ்யா, ஆஸ்திரேலியா, அடுத்தது கனடா, சீனா, அமெரிக்கா. அதுக்கு பின்னுக்கு அடுத்த வர்றதும் ஆஸ்திரேலியா. ஆஸ்திரேலியாவில அதிகமாக இருக்கிறது இரும்பு. அப்ப 2வதும் இது. ஆமா, இரும்புதான் ஆஸ்திரேலியாவில. அவங்க 1200 மெட்ரிக் டன் மெட்ரிக் டன்னில் வச்சிருக்கிறது என்று போட்டிருந்தார்கள். சரியா?
நீங்கள் அதில் மாறி இது மாறி இதாண்டபடியால் அந்த சரியான இது நான் பார்த்துதான் புள்ளிகளை நான் 3 தான் சொல்லியிருக்கேன். 2 பிள்ளை. ஆமாம். ஆஸ்திரேலியா, கனடா நான் சொல்லல. நான் சுவிஸ், ஜெர்மனி கொண்டு ராஜினி உங்களுக்கு மிக சிறப்பான வாழ்த்துக்கள். நீங்கள் அந்த இப்படி என்ற இது சொன்னதில் 10 புள்ளிகள் உங்களுக்கு வருகிறதா? அதுதான் இன்றைக்கு நேற்று நியூஸ் பார்த்தேன் நான். இன்றைக்கு அவ கதை கேட்க வேறொரு கதை, அந்த சுதந்திர கதை கேட்கதான் இந்த கதையை நான் சொல்லி கொண்டு போய் இந்த நாடுகள் எல்லாம் சொன்னேன் நான் எழுதி வச்சு. பாத்தீங்களா, எழுதி வச்சபடியா பிரிய நான் பார்த்தேன்னா எனக்கு அது இந்த நாடுகள் ஞாபகத்துக்கு வேற இல்ல. இப்ப இந்த யூரோப்பா நாடுல ஞாபகத்துக்கு வந்தது. மற்ற அந்த சொல்ல நம்பினம் இல்ல, சைக்கிள்ல போனதா இன்னும் போவாரன் இந்த கதை 8-9 மாதம் இது கன மாதம் 3 மாதம் 3.5 மாசம் 3.5 மாசம் 3.5 மாசம். ஆமாம் 3.5 மாசம் 3.5 மாசம். ஆனா முன்னாடி எவ்வளவு ஒரு கட்டிக்காரன்பா. உண்மையில போட்டோ நாடுகளும் பார்த்துதான் போகுது. சின்ன சில போட சரியா இருக்கும். எனக்கு நேற்று தான் தெரியும் அவர் என்னன்னு இப்படி இல்ல இப்படி வெள்ளக்காரன் எல்லாம் ஒத்தின நேரம் சுத்தி வந்துட்டான் நாட்டை உலகத்தை. ஆனா இவன் இது எங்கட தமிழுக்கே இது முதலாவது ஆள். இல்ல நானும் பார்த்தேன் 3.5 மாசம் இந்த பேர் இத்தனை நாட்டுகள்ல இப்ப நடுவில் நிக்கிறாருன்னா பார்த்தா அந்த ஃபுல் டீடைல்ஸ் பார்க்கல. எழுதி வச்சிருக்கிறான் 10,000 கிலோமீட்டர் சூரன் என்ற இளைஞன் தூச்சக்கர வண்டியில இலங்கை போனான் மட்டும் எழுதி வச்சிருக்கான். இவர் டீப்பா போவாரட்டி இவர் எதிர்பார்க்கல. அதான் செல்விய கடை போலீஸ் நீங்க நேக்கர் தவறு கேட்க மாட்டார். அந்த நாட்டுல இந்த ஐரோப்பான்னா இந்த நாட்டு பிரான்ஸ்ல இருந்து நம்மளுக்கிட்ட பிரான்ஸ்ல இருந்து அதான் பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனில இருந்து ஆஸ்திரியா அப்படி. எத்தனை வயசு? 28. 28. நாங்க நினைச்சோம் பிளைட்ல வரலாம் இவ்வளவு நாட்டு கண்டு பாத்தீங்களா இவ்வளவு உண்மையிலேயே கட்டி பயப்படுறாங்களே. நீ சைக்கிள் எடுத்து வழி கொடுப்ப இல்ல. இந்தியாவில இருந்து கப்பல்ல தான் போயிருக்கிறாரு. அங்கால இல்ல தானே அது இல்ல. அப்படி வேற இடங்களுக்கும் அப்படி போயிருப்பாரு. போயிருப்போம் கப்பல் தாண்டி தான் இப்ப பிரான்ஸ்ல இருந்து இங்க கப்பல் தாண்டி தான் வந்து போகணும். அப்படிதான் டேலா தானே. இல்ல அவர் இதால ஜெர்மனால வந்து போனவர். ஜெர்மனா பிரான்ஸ்ல இருந்து ஜெர்மனிக்கு வந்து ஜெர்மனில இருந்து அப்படியே ஆஸ்திரியாவுக்கு போய் ஆஸ்திரியால இருந்து அங்கால ஹங்கேரி அப்படி பண்ண போய் சாப்பிடுறதுக்குள்ள என்ன செய்வார்? போராட்டங்கள்ல சாப்பிடுறது போறாரு. அது தங்கி தானே போவார். ஒரு அடியாதுன்ற இல்ல இப்ப இரவுல தங்குவார் தானே. இங்க ஒரு இடத்த தங்கித்தான் போவார். அப்படியே தான் போயிருக்கிறார். கட்டிக்காரன். மிக சிறப்பான வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். தொழில்நுட்பத்தில் உதவி புரிந்த வாணி மோகன் அவர்களுக்கும், களத்தந்து வளப்படுத்தும் அதிபர் அவர்களுக்கும், அருண்குமார் அவர்களுக்கும், இணைந்து சிறப்பித்த அன்பு உறவுகளுக்கும் மிக்க மிக்க நன்றியினை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை நிகழ்வுடன் சந்திக்கிறேன். நன்றி அன்பு உறவுகளே. நன்றி, வணக்கம் வாணி. நன்றி அக்கா. தொடர்ந்தோல்வோம். கேள்விக்கான நிறைவுக்கு வருகின்றது. தோப்படு செல்வி நிதி ஆனந்தன் அவர்கள் இணைந்த எல்லோருக்கும் நன்றி, வணக்கம்.